வணக்கம் தெய்வீக நண்பர்களே. இன்று நாம் வைகுண்ட ஏகாதேசியின் மகிமைகளை பார்க்க இருக்கிறோம். இதை போன்று தெய்வ அற்புதங்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து உங்கள் பக்தி கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் தேடும் ஒன்று மோட்சம். அந்த மோட்சத்தை தரும் ஒரே புனித நாள்தான் வைகுண்ட ஏகாதேசி. ஆண்டில் ஒரே ஒரு நாளில் மட்டும் வைகுண்ட வாசல் திறக்கும் புண்ணிய நாள். இந்த நாளில் விரதம் இருந்து திருமாலை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் ஸ்ரீமன் நாராயணன் நேரடியாக வைகுண்டத்தின் கதவுகளை திறந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் என்று நம்பப்படுகிறது. வைகுண்ட ஏகாதேசி என்றால் என்ன? மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதேசி அன்று கொண்டாடப்படும் பண்டிகைதான் வைகுண்ட ஏகாதேசி. இந்த நாளில் வைகுண்டத்தின் வாசல் திறக்கப்படும், பாவங்கள் நீங்கும், பிறப்பு இறப்பு சூழ்ச்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும். வைகுண்ட ஏகாதேசி புராண கதை. ஒரு காலத்தில் முரன் என்ற அசுரன் தேவர்களை அடக்கி துன்புறுத்தினான். அவன் தவத்தை முறியடிக்க மகாவிஷ்ணு போரிட்டார். ஆனால் அசுரனை அழிக்க முடியவில்லை. அப்போது விஷ்ணுவின் தெய்வீக சக்தியிலிருந்து ஏகாதேசி தேவி தோன்றினாள். அவள் முரனை வதம் செய்தாள். அதனால் மகாவிஷ்ணு கூறினார், இந்த நாளில் என்னை வணங்குபவர்களுக்கு வைகுண்ட பதவி நிச்சயம். அதுதான் வைகுண்ட ஏகாதேசி. வைகுண்ட வாசல் திறப்பின் ரகசியம். கோவில்களில் இந்த நாளில் மட்டும் பரமபத வாசல், அதாவது சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. இதன் அர்த்தம், இது வெறும் கதவு அல்ல, ஞானம், சக்தி, வைராக்கியம் என்ற 3 கதவுகள். அதை கடப்பது அகந்தை, ஆசை, பாவம் விட்டுவிடுதல். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியவை: அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும், விஷ்ணு கிருஷ்ணரை வழிபட வேண்டும், ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும், விஷ்ணு நாமத்தை போஜிக்க வேண்டும், துவாதசி பாராயணம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்தால் புண்ணியம் பல மடங்கு. செய்யக்கூடாதவை: அரிசி தானியம் உண்ணக்கூடாது, பொய் கோபம் படக்கூடாது, தீய எண்ணங்களை ஒழிக்க வேண்டும், அசுத்தமான வாழ்க்கையை ஒழிக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதேசியின் பலன்கள்: பாவங்கள் நீங்கும் நாள், மனம் அமைதி அடையும் நாள், குடும்ப நலம் மேம்படும், தொழில் பொருளாதார முன்னேற்றம் மேம்படும், இறுதியில் மோட்சம் கிடைக்கும். அறிவியல் மற்றும் ஆன்மீக விளக்கம்: மார்கழி மாதம், அதாவது உடலின் உயிர் சக்தி அதிகரிக்கும். விரதம் என்பது உடலை சுத்திகரிக்கும். தியானம் என்பது மனம் அமைதியாகும். ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்த நாள். வைகுண்ட ஏகாதேசி என்பது ஒரு நாள் பண்டிகை அல்ல, வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக வாய்ப்பு. இந்த நாளில் மனம் சுத்தமாகும். முழு பக்தியுடன் ஸ்ரீமன் நாராயணனை நினைத்தால் வாழ்க்கையே வைகுண்டமாகும்.